அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஏகாதசினா எல்லாருக்குமே தெரியும், அது ஒரு திதி. ஆனால் மார்கழி மாதத்தில் வர்ற இந்த ஏகாதசி ஏன் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லி அவ்வளோ சிறப்பாக நம்ம ஒரு விரதம் அனுஷ்டிக்கிற அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு. ஒரு குகையில் போய் பெருமாள் படுத்துக்கிறார். அவர் காதிலிருந்து பெருமாளினுடைய வலது காதிலிருந்து ஒரு பெண்ணை உருவாக்கி அவளோட போய் சண்டை போடுறார். அந்த பெண் தான் யார் அரிசி உணவு சாப்பிடாமல் விரதம் இருந்து தியானிக்கிறார்களோ அவர்களுக்கு வைகுண்டம் கிடைக்கும். இது என்னன்னு கேட்டேன்னா, ராப்பத்துனா ராத்திரி 10 நாள், பகல் 10னா பகல் 10 நாள். ஸோ இந்த பகல் 10 நாள் பெருமாளுக்கு இப்போ இந்த மார்கழி மாதம், இந்த தனுர் மாதம் இருக்கு இல்லையா, எல்லா திவ்ய தேசங்கள்லேயும் என்னென்னா பிரபந்தங்கள் நிறையா சேவிக்க மாட்டா, எதுவுமே ரெகுலராக பண்ணுறத பண்ண மாட்டா. மோகினி அலங்காரம். ஸோ வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் நாள் தான் பெருமாள் மோகினி அலங்காரத்தில் வருவார். இந்த மோகினி அலங்காரம் என்னென்னா, பெருமாள் பெண் வேடமிட்டு, ஸோ முழுக்க முழுக்க அவர் தாயார் மாதிரியே அலங்காரம் பண்ணியிருப்பார். பார்த்தசாரதி பெருமாளுக்கு நீங்கள் போய் சேவிக்கணுன்னா வருடத்தில் அவர் 3 நாள் மட்டும் மீசை இல்லாமல் இருப்பார். அப்படியே அவரை திருவடி தொழல்னு சொல்லுவாள். அந்த பெருமாளுடைய திருவடியில் அப்படியே நம்மாழ்வாரை சேவிக்க வச்சு அவர் மோட்சத்துக்கு போகிறார். அப்படியே ஃபுல்லாக துளசியால் மூடிட்டு ஒன்றுமே இருக்காது. பெருமாளுக்கு அலங்காரமே கிடையாது. நீங்கள் ஏகாதேசியில் பெருமாளே விரதம் இருக்கார். உலக மக்களுக்காக பெருமாளை விரதம்னால ஏகாதேசி அன்னைக்கு உணவை தவிர்க்கணும். அதனால் பெருமாளுக்குமே கோவில்ல எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நைவேத்தியங்கள் ரொம்ப பண்ண மாட்டாங்க. அதனால் யாரெல்லாம் ஸ்ரீரங்கம் போகிறீங்களோ அங்கே சொர்க்கவாசல், இப்போ சப்போஸ் நீங்கள் எப்போ போனாலுமே அந்த சன்னதி நீங்கள் சுற்றி வரைச்சே கூட பார்க்கலாம். சொர்க்கவாசல் மூடி இருக்கும், அதனுடைய மேலே 2 பல்லி இருக்குது. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று அஸ்ட்ரோலஜர் பாரதி ஸ்ரீதரம்மா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட வைகுண்ட ஏகாதசி விரத முறைகள் பற்றியும் அதனுடைய தனிச்சிறப்புகள் பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம்மா. வைகுண்ட ஏகாதசினா எல்லாருக்குமே தெரியும், அது ஒரு திதி. ஆனால் மார்கழி மாதத்தில் வர்ற இந்த ஏகாதசி ஏன் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லி அவ்வளோ சிறப்பாக நம்ம ஒரு விரதம் அனுஷ்டிக்கிற அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கான காரணம் என்னம்மா? ஏகாதசிக்கே ஒரு கதை உண்டு, தெரியுமா உங்களுக்கு? இல்லை. அதாவது வைகுண்டத்தில் துவாரபாலகர்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ பெருமாளுக்கு வெளியில் இருக்கா இல்லையா 2 பேரும். ஸோ அவள் 2 பேருக்குமே என்ன ஒரு ஆசைன்னா, எப்போவுமே வைகுண்டத்தில் அவள் 2 பேரும் தானே சுவாமியை பார்த்துட்டே இருக்கா. ஸோ பூலோகத்தில் சுவாமி மக்களுக்காக காட்சி கொடுக்கணும் அப்படின்னு இவள் 2 பேருக்குமே ஆசை. அப்போ அவள் பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சுக்கிறா. அப்போ பெருமாள் இவங்க 2 பேருமே ஒரு பிறவி எடுத்து அவள் அசுரர்களாக இருந்து பெருமாள் போய் சண்டை போடுறார். அப்போ பெருமாளுக்கு என்னென்னா, அவள் அந்த 2 அசுரர்களோட சண்டை போடும்போது அவருக்கு ரொம்ப டயர்டாக இருந்தோடனே ஒரு குகையில் போய் பெருமாள் படுத்துக்கிறார். அவர் காதிலிருந்து பெருமாளினுடைய வலது காதிலிருந்து ஒரு பெண்ணை உருவாக்கி அவளோட போய் சண்டை போடுறா. அந்த பெண் தான் அந்த 2 அசுரர்களையும் வதம் பண்ணி ஜெயிச்சுடுறா. அப்போது பெருமாள் அவளை என்ன சொல்கிறார், உனக்கு பெயர் ஏகாதேசி அப்படின்னும். ஏன்னா ஏக்கம்னா 1. ஸோ அவள் ஒத்தையாக அந்த காதிலிருந்து போய் அவள் உருவம் எடுத்து பண்ணுறான். அதனால் அவள் ஒரு அரிசி வடிவம் எடுத்தாள். அதனால் பெருமாள் என்ன சொன்னார், இதை ஏகாதேசி திதியாக உன்னை கொண்டாடணும். இன்றைய நாள் யாரும் அரிசி உணவு சாப்பிடக்கூடாது. என்னை யார் அரிசி உணவு சாப்பிடாமல் விரதம் இருந்து தியானிக்கிறார்களோ அவர்களுக்கு வைகுண்டம் கிடைக்கும் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். இது நடந்தது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்கழி மாதம் அமாவாசை சுக்லபக்ஷ ஏகாதசி 11ஆவது நாள் நடக்கிறது. ஸோ அந்த அசுரர்களும் அந்த ஜெயன் விஜயன் என்ன பண்ணுறா, பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அவளுக்கும் அங்கே வைகுண்ட பதவி கிடைக்கிறது. அப்பா அவள் சொல்கிறா, இன்னைக்கு நீங்கள் எங்களுக்கு இந்த வைகுண்ட வாசலை மோட்சத்தை கொடுத்தது போல் பூலோகத்திற்கு வரணும். பூலோகத்திற்கு நீங்கள் வைகுண்ட வாசல் வழியாக, அன்றைக்கி ஒரு நாள் தான் வைகுண்ட வாசல் வழியாக
எல்லா பக்தர்களுக்கும் நீங்கள் காட்சி தரணும் அப்படின்னு சொன்னதுனால அன்றைய தினம் பெருமாள் வைகுண்ட வாசல் வழியாக வெளியில் வந்து பக்தர்களுக்கு எல்லாம் அவர் காட்சி கொடுக்குறார். அன்றைய நாள் முழுவதும் நம்ம அரிசி உணவு சாப்பிடக்கூடாது. இப்போ 12 மாதம் உங்களுக்கு சுக்லபக்ஷ ஏகாதசி வரும், கிருஷ்ணபக்ஷ 2 ஏகாதசியுமே விசேஷம். ஸோ வைணவர்கள் மட்டும் இல்லாமல் மற்றவர்களும் அன்றைய நாள் அரிசியை வந்து உணவில் சேர்த்துக்க மாட்டாங்க. நிச்சயமா. இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது எப்போ வருது? இந்த சொர்க்க வாசல் திறப்பு அப்படிங்கிறது எப்போ வருது? இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி நமக்கு வைகுண்ட ஏகாதசி, சொர்க்கவாசல் திறப்பு. ஸோ இங்கே நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்ரீரங்கம் தான் நான் வந்து பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பல வைணவ ஸ்தலங்கள், இந்த திவ்ய தேசங்கள் இருக்கு இல்லையா, 108 திவ்ய தேசங்களில் அநேக ஸ்தலங்களில் இந்த வைகுண்ட வாசல் திறப்பு இருக்கும். இப்போ நம்ம வந்து நிறையா திவ்ய தேசங்கள் இருக்குது. எல்லா திவ்ய தேசங்கள்லேயுமே வைகுண்ட வாசல் இருக்காது. ஒரு சில கோவில்களில் மட்டும்தான் பெருமாள் வைகுண்ட வாசல் இருக்கும். வைகுண்ட வாசல் திறக்கிறதும் ஒரு சில கோவில்களில் தான். இப்போ நமக்கு இங்கே டிசம்பர் 30ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி நம்ம கொண்டாடுறோம் இல்லையா, இதே திருநீர்மலைன்னு ஒரு இடம் இருக்குது. திருநீர்மலையில் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு அப்புறம் தான் அவள் அங்கே சொர்க்கவாசல் திறப்பு வச்சுப்பா. ஸோ அந்த உற்சவம் 10 நாள் அதுக்கப்புறம் தான் நடக்கும். ஸ்ரீரங்கத்தில் எப்படி பெருமாளுக்கு வைகுண்ட ஏகாதசி ராப்பத்து பகல் 10 உற்சவம் நடக்கிறதோ, இது முடிஞ்ச உடனே தாயாருக்கு இருக்கும். தாயாருக்கும் ராப்பத்து பகல் 10 உற்சவம் வந்து உண்டு. அது என்ன அந்த ராப்பத்து பகல் 10 அப்படிங்கிறது? இது வந்து என்னன்னு கேட்டேன்னா, ராப்பத்துனா ராத்திரி 10 நாள், பகல் 10னா பகல் 10 நாள். ஸோ இந்த பகல் 10 நாள் பெருமாளுக்கு வந்து இப்போ இந்த மார்கழி மாதம், இந்த தனுர் மாதம் இருக்கு இல்லையா, எல்லா திவ்ய தேசங்கள்லேயும் என்னென்னா பிரபந்தங்கள் வந்து நிறையா சேவிக்க மாட்டா, எதுவுமே ரெகுலராக பண்ணுறத பண்ண மாட்டா, வெறும் திருப்பாவை தான். ஸோ இந்த மாதம் வந்து ஆண்டாளுக்கு தான். ஆண்டாளோடைய நாச்சியார் திருமொழியும் இந்த திருப்பாவை மட்டும்தான் பெருமாளுக்கு சேவிப்பா. அது வந்து திருப்பதியிலையும் அதே மாதிரி தான். இந்த 30 நாளும் அப்படி தான் சேவிக்கிறது உண்டு. இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, எப்போ கார்த்திகை பௌர்ணமி வருதோ, அந்த கார்த்திகை பௌர்ணமி ஆயிடுத்துனாலே திவ்ய தேசங்கள் எல்லாத்துலேயும் பெருமாளுக்கு தைல காப்பு வந்துடும். ஸோ நீங்கள் வந்து மூலவரை சேவிக்க முடியாது, உற்சவர் மட்டும்தான் சேவிக்கலாம். வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் நாள் அந்த மோகினி அலங்காரம் இருக்கு இல்லையா, அதில் தான் வந்து பெருமாளுக்கு வந்து அந்த தைல காப்பே களைவா. ஸோ வைகுண்ட ஏகாதசி அன்னையிலேருந்து மூலவரை சேவிக்கலாம். நிச்சயமா. இப்போ வைகுண்ட ஏகாதசி இப்போ இந்த இரவு 10 நாள், 10 நாட்கள் பகல் 10 அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, இதில் வந்து இந்த தரிசனம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும், இல்லை இந்த தரிசனம் ரொம்பவே முக்கியமானது அப்படின்னா இந்த காலத்தில் வந்து எந்தெந்த தரிசனம், ஒரு 2 தரிசனம் சொல்லுங்களேன் முக்கியமான தரிசனம். ஸ்ரீரங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மோகினி அலங்காரம். ஸோ வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் நாள் தான் பெருமாள் மோகினி அலங்காரத்தில் வருவார். இந்த மோகினி அலங்காரம் என்னென்னா, பெருமாள் வந்து பெண் வேடமிட்டு, ஸோ முழுக்க முழுக்க அவர் தாயார் மாதிரியே அலங்காரம் பண்ணியிருப்பார். அவ்வளோ அழகாக இருக்கும் ஸ்ரீரங்கத்தில் வந்து அதை பார்க்குறதுக்கே. பெருமாள் அன்றைக்கி கிளிமாலை போட்டுருப்பார். ஸோ ஸ்ரீரங்கத்தில் வந்து எப்படின்னா எல்லாமே 7 கணக்கில் தான் பண்ணுவாள். ஸோ 7 உற்சவங்கள் பிரமாதமாக இருக்கும். ஸோ பெரிய பெருமாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே 7 பிராட்டிகள், அந்த மாதிரி எல்லாமே 7ல் தான் வரும் பெருமாளுக்கு உண்டி. அதில் ரத்னங்கி சேவைன்னு ஒன்று உண்டு. ரத்னங்கி சேவை, முத்தங்கி சேவைன்னு. ரத்னங்கின்னா பெருமாள் முழுக்க ரத்னத்தில் இருப்பார். ஸோ அந்த ரத்னங்கி சேவையில் வந்து அந்த பெருமாளுடைய ஆபரணம், இந்த ராப்பத்து பகல் 10 உற்சவத்தில் ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுக்கு நீங்கள் ஒன்றொன்றும் அழகு தான். ஏன்னா அவர் போட்டுக்கக்கூடிய நகைகளே வித்தியாசமாக இருக்கும். அண்ட் இந்த ராப்பத்தில் போடுறது பகல் 10ல் போடுறதுன்னே இருக்கும். விமான டாலரு, பெருமாள் உள்ளே வந்து மூலவர் எப்படி ரங்கநாதர் படுத்துன்னு இருக்காரோ அதே மாதிரி ஒரு டாலர், இது எல்லாம் இந்த உற்சவங்களில் ஒரு நாள் பெருமாளுக்கு அந்த சாத்துப்படி உண்டு. ராப்பத்து பகல் 10ல் நீங்கள் ரத்னங்கி முத்தங்கி சேவை கண்டிப்பாக சேவிக்கணும். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளுக்கு வந்து நீங்கள் போய் சேவிக்கணுன்னா வருடத்தில் அவர் 3 நாள் மட்டும் மீசை இல்லாமல் இருப்பார். ஸோ பெருமாளை வந்து மீசை இல்லாத சேவிக்கலாம். முன்னாடியெல்லாம் 5 நாள் பண்ணியிருந்தா இப்போ 3 நாள் பண்ணியிருந்தேன். நிச்சயமா. இப்போ வைகுண்ட ஏகாதசி அப்படின்ற அந்த விரதத்தை தொடர்ந்து நம்ம பேசுறது சொர்க்க வாசல் திறப்பு, இதனுடைய தாற்பயம் அப்படிங்கிறது என்னமா? எல்லாருமே இது வந்து அத்தியாயன உற்சவம்னு சொல்கிறோம். இந்த உற்சவத்தையே ராப்பத்து பகல் 10 உற்சவம் வந்து மொத்தம் 21 நாட்கள் உண்டு. ராப்பத்து பகல் 10 அப்புறம் மத்தா நாள், அதெல்லாம் ஆழ்வார், அதாவது நம்மாழ்வார் மோட்சம் அப்படிங்கிறது. ஸோ நம்மாழ்வாருக்காக தான் இந்த அத்தியாயன உற்சவமே. நம்மாழ்வார் வந்து பெருமாள் மேலே பாடின பாசுரங்கள், அந்த உற்சவத்தினுடைய கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்மாழ்வார் மோட்சம் வந்து
அப்படியே அவரை வந்து திருவடி தொழல்னு சொல்லுவாள். அந்த பெருமாளுடைய திருவடியில் அப்படியே நம்மாழ்வாரை சேவிக்க வச்சு அவர் மோட்சத்துக்கு போகிறார். அப்படியே ஃபுல்லாக துளசியால் மூடிடுவாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் அவரை வந்து கைத்தல சேவை மற்ற நாள் வந்து அவருக்கு திரும்பவும் பெருமாள் சொல்கிறார், உன்னுடைய சேவை பூலோகத்துக்கு தேவை, அதனால் நீ திரும்பவும் ஆழ்வாரா நீ இருன்னு சொல்லி, அதனால் கைத்தில் ஏந்தி திருப்பி ஆழ்வாரா வந்து அங்கே ஏலை பண்ணுவாள். அதனால் அந்த திருவடி தொழல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வைகுண்ட ஏகாதசியில் நம்மாழ்வார். இது என்ன தாத்பரியம் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனும் அவன் இறந்த பிறகு ஒன்று கைலாயத்திற்கு போகணும், இல்லை வைகுண்டத்திற்கு போகணும். ஸோ பெருமாளுடைய திருவடியை வந்து சரணாகத்தின்னு சொல்கிறது. பெருமாளுடைய திருவடியை நீ போய் பற்றி கொண்டால் உன்னுடைய பாபங்கள் எல்லாம் தீர்ந்து உனக்கு மறுபிறவி அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு கண்மொழித்திருந்து மதா நாள் துவாதசி இல்லையா, ஸோ துவாதசி அன்னைக்கு காத்தால அந்த சூரியன் உதிக்கிற சேவை உணவும் அதில் வந்து ரொம்ப என்னுடைய அடுத்த கேள்வி அதுதான். இப்போ நம்ம வந்து சிவராத்திரி அப்படின்றப்போ நம்ம சிவனுக்கு வந்து கண் விழித்து நம்ம செய்யறது போலதான் இந்த வைகுண்ட ஏகாதசி சொர்க்க வாசல் திறப்பு நம்ம பார்க்கிறோம் அப்படிங்கிறது. கண்டிப்பா இதற்கான ஒரு அனுஷ்டான விரத முறை அப்படிங்கிறது இருக்கும், அதை பத்தி சொல்லுங்க. அதான் ஏகாதசி விரதம்னாலே அரிசி சாப்பிடக்கூடாது. இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு வந்து சொல்லுவா நெருஜலம் அப்படின்னு, தண்ணி கூட சாப்பிடாம ஃபுல்லாக அந்த ஏகாதசி காத்தால சூரிய உதயத்திலேருந்து ஃபுல்லாக அது இருந்துட்டு மற்ற நாள் காத்தால சூரிய உதயத்துலேயே துவாதசி, அது துவாதசி பாரணன்னு சொல்லுவோம். அந்த 6 மணிக்கு நம்ம சாப்பிட்றது தான். ஸோ அதுக்கு என்ன உணவு, இப்போ நீங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக எதுவும் சாப்பிட்லைன்னா அசிடிட்டி நமக்கு நிறையா ஃபார்ம் ஆகிடும் இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரியான உணவை துவாதசிக்கு சாப்பிட சொல்லியிருக்காங்க. ஆமாம், அது சுண்டைக்காய் எல்லாம் கூட சாப்பிடலாம். அதான் சுண்டைக்காய் வந்து பண்ணுவாங்க, மெயினாக பாசிப்பருப்பு தான் செய்வாங்க. அப்புறம் அகத்திக்கீரை, அன்றைய நாள் உணவில் அகத்திக்கீரை, நெல்லிக்காவை வந்து பச்சடியாக தயிரில் போட்டு சாப்பிட்றது, சுண்டைக்காய் வந்து குழம்பு வச்சு சாப்பிட்றது, இந்த பாசிப்பருப்பு இருக்கு இல்லைங்களா அது சாதத்தில் போட்டு சாப்பிட்றது. ஸோ இது எல்லாமே சாஃப்ட் ஃபுட்டு. ஒரு நாள் பூரா நம்ம பட்னி கிடக்கும்போது நமக்கு நிறையா அசிடிட்டி ஃபார்ம் ஆகுங்கிறதுனால இதெல்லாம் சட்டில் ஃபுட்டு, உடம்புக்கு கெடுதல் பண்ணாது. நிச்சயமா. இப்போ நம்ம வந்து நீங்க சொல்றது அதாவது துவாதசி, ஆனா இதே வந்து நம்ம இறைவனுக்கு நைவேத்தியம் பண்ணணும். இந்த ஏகாதசியில பெருமாளுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆமா, நீங்க வந்து மந்திராலயம் போனேன்னா ஏகாதசி அன்னைக்கு ராகவேந்திர சுவாமியே வந்து எதுவும் சாப்பிட மாட்டார், நிர்ஜலம்தான். அவருக்கு அன்றைக்கி வெறும் துளசி ஒன்றுமே இருக்காது. பெருமாளுக்கு அலங்காரமே கிடையாது. நீங்கள் ஏகாதசியில் பெருமாளே விரதம் இருக்கார், உலக மக்களுக்காக பெருமாளே விரதம்னால ஏகாதசி அன்னைக்கு உணவை தவிர்க்கணும். அதனால் பெருமாளுக்குமே வந்து கோவிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெய்வேத்தியங்கள் வந்து ரொம்ப பண்ண மாட்டாங்க. ஏகாதசி அன்னைக்கு பெருமாளுமே விரதம் தான். இப்போ நம்ம வீட்டில் அதாவது இந்த ஏகாதசி தினத்தில் என்ன மாதிரியான பாராயணங்கள் அல்லது என்ன மாதிரியான பிரார்த்தனைகள் எல்லாம் வைக்கலாம்? கண்டிப்பாக ஏகாதசி அன்னைக்கு காத்தால நீங்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லலாம். பட் இந்த தனுர் மாதத்தில் எந்த விதமான எதுவுமே கிடையாது. ஸோ திருப்பாவையும் திருப்பல்லாண்டு மட்டும்தான் சொல்லுவாள். ஆனால் நீங்கள் வீட்லேயும் திருப்பாவையும் திருப்பல்லாண்டும் சொல்லலாம். வாரணமாயிரம் படிக்கலாம். வாரணமாயிரம் படிச்சிங்கன்னா கல்யாணம் ஆகாதவளுக்கு கல்யாணம் ஆகும், கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கா இல்லையா அவளுக்கும் அந்த ஒத்துமை வரும். நிச்சயமா. இப்போ நம்ம மகாவிஷ்ணு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து இந்த துளசி தீர்த்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வைகுண்ட ஏகாதசிக்கும் துளசி தீர்த்தத்துக்கும் சம்பந்தம் இருக்காமா? துளசி வந்து எப்போவுமே பெருமாளுக்கு விசேஷம் இல்லையா, அதனால என்ன பண்ணுவாங்கன்னா காத்தால கோயிலுக்கு போயிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு துளசி தீர்த்தம் அங்கே வாங்கிட்டு சடாரியும் வச்சுட்டு வீட்டுக்கு வந்து அவள் வந்து விரதம் இருக்கிறதுக்கு அதை இது பண்ணுவாள். ஸோ கோவிலில் அந்த துளசி தீர்த்தம் வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம விரதத்தை ஆரம்பிக்கிறது வந்து அவ்வளோ விசேஷம். நிச்சயமா. இப்போ நம்ம இந்த விரதத்தை ஆரம்பிக்கும் போது துளசி தீர்த்தத்தை வாங்கி ஆரம்பிக்கிற மாதிரி விரதத்தை முடிக்கும் போது என்ன அதே மாதிரி தான் அன்னைக்கு காத்தால துவாதசி அன்னைக்கு காத்தால சீக்கிரமே துவாதசியில் வந்து எப்போவுமே நம்ம விரதம் முடிக்கிறச்சே அதித்தியாக இருக்கணும்னுவா. நீ இன்னொருத்தருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இன்னைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாண்டுரங்கன் கோவில் இருக்குது பார்த்தீங்களா மகாராஷ்டிராவில், அங்கே வந்து ஒவ்வொரு ஏகாதசியும் விசேஷம் கிருஷ்ணருக்கு. ஸோ நம்ம வந்து மகாவிஷ்ணு அப்படிங்கிறச்சு வெறும் ரங்கநாதர் கோவிலில் தான் ஏகாதசி கிருஷ்ணர் கோவிலில் இன்னும் பயங்கரமாக கொண்டாடுவா. நீங்கள் ராமர் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கேயும் கொண்டாடுவா. ஸோ பகவான் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அந்த ஏகாதசி திதிங்கிறது அந்த துவாதசி பாருன்னு அங்கே ரொம்ப நல்லா பண்ணுவாள். காத்தால
ஒருத்தருக்கு சாதம் போட்டுட்டு தான் நம்ம சாப்பிடணும். நிச்சயமா. அதாவது இந்த வைகுண்ட ஏகாதசியில வந்துட்டு நம்ம சாதத்தை முதல்ல தவிர்க்கிறோம், அப்புறம் வந்து அன்னதானம் செய்யறோம். காத்தால யாராவது ஒருத்தருக்காவது நீ உணவு கொடுத்துட்டு அப்புறம் நீ சாப்பிட்டேன்னா தான் அந்த விரதத்தினுடைய முழு பலனை அடையலாம். அதனால் நம்ம துவாதசி அன்னைக்கு நீங்கள் துளசி தீர்த்தம் சாப்பிட்டு பெருமாளை வேண்டிண்டு யாருக்காவது ஒருத்தருக்கு சாதம் போட்டுட்டு அப்புறம் சாப்பிடும். நிச்சயமாமா. குறிப்பாகவே வந்து நம்ம சொர்க்க வாசல் திறப்பு அப்படின்னாலே ஸ்ரீரங்கம் தான் ரொம்பவே விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் முக்கியமாக என்ன மாதிரியான விஷயங்கள் அங்கே ரொம்ப முக்கியமாக நம்ம அவதானிக்கணும் அல்லது பார்க்கணும் அல்லது ஏதாவது பாராயணம் பண்ணணும் அப்படின்னா என்ன விஷயங்கள்? அந்த ஸ்ரீரங்கத்தில் வந்து சொர்க்கவாசல் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வரக்கூடிய அந்த சொர்க்கவாசல் அது நேரம் வந்தீங்கன்னா அப்படியே அது தாயார் சன்னதிக்கு போகும். ஸோ சொர்க்கவாசல்லேருந்து வரச்சே தான் புஷ்கரணியும் இருக்குது, அங்கே தான் தன்வந்திரி சன்னதியும் இருக்குது. ஸோ அந்த சொர்க்கவாசல்லேருந்து வெளில வரதே ஒரு அழகான இதுவாக இருக்கும். அங்கே என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, அந்த கதவுக்கு மேலே அந்த சொர்க்கவாசல் திறக்கிறா இல்லையா, நம்ம வெளியில் வந்தோடனே மேலே 2 பல்லி இருக்கும். அந்த ஸோ யமன் கேட்பானா நம்மளை கூட்டிகிட்டு போகிறச்சே, நீ ஸ்ரீரங்கத்தில் சொர்க்கவாசல் தக மேலே அந்த பள்ளியை பார்த்தியா? காஞ்சி வரதர்கிட்ட இருக்குது தங்கப்பள்ளி வெள்ளி பள்ளி இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தில் வந்து நீ அந்த சொர்க்கவாசல் தாண்டச்சு அந்த பள்ளியை பார்த்தியான்னு யமதர்மராஜன் கேட்பாராம். அதனால் யாரெல்லாம் ஸ்ரீரங்கம் போகிறீங்களோ அங்கே சொர்க்கவாசல், இப்போ சப்போஸ் நீங்கள் எப்போ போனாலுமே அந்த சன்னதி நீங்கள் சுற்றி வரச்சே கூட பார்க்கலாம். சொர்க்கவாசல் மூடி இருக்கும், அதனுடைய மேலே வந்து 2 பள்ளி இருக்குது, அவசியம் பார்க்கணும். நிச்சயமா. ஒரு பள்ளி வந்துட்டு நம்ம திருவண்ணாமலையில கூட நம்ம ஏதோ ஒரு மரத்துல ஒரு பள்ளி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதே போல எல்லா இடத்துலயுமே சில விஷயங்கள் வந்து ஒத்து போகிறத நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கு. அதாவது அந்தந்த கோவில்கள்ல சில சிறப்புகள் இருக்கு, ஆனா ஸ்ரீரங்கம் கோவில்ல பல 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 சிறப்புகள் இருக்கு. அதெல்லாம் நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னா எவ்வளோ நேரம் போகிறதே வந்து தெரியாது. ஆனால் ஸ்ரீரங்கத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு இடமும் சொல்லிட்டேன், புஷ்கரணிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். தாயார் சன்னதிக்கு போகிற வழியில் சொர்க்கவாசல் தாண்டுறோம் இல்லையா, அந்த கதவு மூடி இருக்கும், நீங்கள் மற்ற நாளில் மேலே பார்க்கலாம். ஸோ நீங்கள் வைகுண்ட ஏகாதசிக்கு போகலைன்னா கூட மற்ற நாளில் போகிறச்சே கண்டிப்பாக நிச்சயம். இந்த வைகுண்ட ஏகாதசி அல்லது சொர்க்க வாசல் திறப்பு அப்படிங்கிறத வந்து அதாவது நாராயணர், அதாவது மகாவிஷ்ணுவினுடைய ஆலயங்களில் தான் நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதை தாண்டி சிவன் ஆலயங்கள்ல இந்த மாதிரியான விழாக்கள் நடக்கும். ஐயோ ஆமாம், கரெக்டு. திருவண்ணாமலையில் வந்து வைகுண்ட ஏகாதசி விசேஷம் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. திருவண்ணாமலையில் வந்து பார்த்திங்கன்னா வேணுகோபால சன்னதி இருக்குது, நம்ம சிவன் சன்னதிக்கு பின்னாடியே பெருமாளும் இருக்கார். ஸோ அந்த வேணுகோபாலன் சன்னதியில் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மகாவிஷ்ணு ஜோதி ரூபமாக ஒரு பெரிய தீப்பந்து வந்து எடுத்துன்னு வருவா. வைகுண்ட வாசல் திறந்து தீப்பந்து, அங்கேயும் சிவன் நெருப்பாக இருக்கிறதுனால விஷ்ணுவும் அந்த ஜோதி ஸ்வரூபமாக மகாவிஷ்ணுவும் அங்கே இருக்கார். அவரும் வைகுண்ட வாசல் வழியாக இந்த தீப்பந்தத்தை வந்து எடுத்துன்னு வருவாங்க. ஸோ வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு திருவண்ணாமலையிலேயும் பெருமாள் ஜோதி ரூபமாக வருவார், சிவன் ஆலயத்தில் கொண்டாடப்படக்கூடியது. நிச்சயமாமா. அதாவது வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமானது. அதாவது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக நம்ம வந்து பல விண்ணப்பங்களை வைக்கிறோம். ஆனால் இறைவனே வந்து இந்த மாதிரி நீ சொர்க்கத்துக்கு வர்றதுக்கான வாசல் இது அப்படின்னு. அதாவதுமா வாழ்க்கையில் வந்து பணம் புகழ் இதுதான் வாழ்க்கை கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தரும் இறந்த பிறகு ஒவ்வொருத்தரினுடைய மரணம் எப்படியெல்லாம் இருக்குது இல்லையா, அதனால் நம்மளுடைய கடைசி காலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் இது அத்தியாயன உற்சவம் அப்படின்வா. நீ இறந்த பிறகு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத, நம்மளுடைய ஆத்மா கஷ்டப்படக்கூடாது, அந்த ஆத்மாவுடைய ட்ராவல் கஷ்டம் இல்லாமல் இருக்கணும். அதனால் மார்கழி மாதம் அப்படிங்கிறதே ஆன்மீகத்தில் ரொம்ப ஒரு பிரமாதமான மாதமாக வச்சுட்டாங்க. நீ உன்னுடைய இறப்பு கஷ்டம் இல்லாமல் இருக்கணும், இறந்த பிறகும் அந்த ஆத்மா வந்து தெய்வத்தினுடைய திருவடியில் போய் சேரணுங்கிறது தான் ஒவ்வொரு மனிதனினுடைய அந்த அல்டிமேட்னு சொல்றது. நிச்சயமா கோல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நிச்சயமாமா. அதாவது வைகுண்ட ஏகாதசி பற்றி நிறைய விஷயங்கள், என்ன மாதிரியான விரத முறைகள் எல்லாம் அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிற பல விஷயங்களுக்கு கேள்விகளுக்கான பதில்கள் இந்த காணொலியில் எங்களுடைய நேயர்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த நேரத்துக்கும் இந்த நேர்காணலுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றிங்க. நன்றி. சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு வேர்க்காட்டு கருமாறி ஆடி வந்தாடாம். அவள் வெறுப்புடனே தொழுபவரின் வினைகளையே ஓட வைத்து பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாடாம். அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை.
நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.